எந்த புட்டிக்குமே இந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் சரியில்லாமல் எனக்கு இருந்ததே இல்லைங்க. இது வரைக்கும் 8 புட்டிக்கில் வந்து நான் சாரீஸ் வந்து வாங்கியிருப்பேன், ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருப்பேன். ஆனால் எந்த புட்டிக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் எனக்கு இருந்தது கிடையாது. சூப்பராக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த புட்டிக்கு பொறுத்த அளவுக்கு கஸ்டமர் சர்வீஸ் சரியே கிடையாது. ஏன்னா கரெக்டான விதத்தில் நமக்கு வந்து பதில் தர மாட்டேங்கிறாங்க, நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒரு பொருளை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்குது இது எந்த புட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யுவா புட்டிக் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அவங்க பேர் வந்து யுவராணி சிஸ்டர். இவங்களை பொறுத்தளவுக்கு நிறைய அன்னதானம்லாம் பண்றாங்க, சோசியல் சர்வீஸ் பண்றாங்க. இதெல்லாம் நல்ல சூப்பர் கேரக்டர் அந்த சிஸ்டர். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய குவாலிட்டியான விஷயங்கள்லாம் நல்லா கொடுக்குறாங்க. சாரிலாம் சூப்பராக என்ன தறி வச்சு அவங்க ஓனா வந்து நெஞ்சு இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு நானும் அதுவே பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் சரி அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இவங்கள்ட்ட சரி டாப்ஸ் எல்லாம் விலை கம்மியாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சரி ஒரு டாப் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் போட்டேங்க. ஆனால் நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, இந்த டாப்ஸ் இருக்கான்னு கேட்டேன். இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இருக்குன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா உடனே நான் வந்து பைசா போட்டு டாப்ஸ் வந்து 599, ஷிப்பிங் வந்து 60, மொத்தம் 650 நான் உடனே நான் போட்டேங்க. ஒரு மணி நேரத்தில் நான் போட்டேன். இந்த லேவண்டர் கலர் நான் வந்து சைடில் போஸ்ட் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்க, அதுக்காக தான் நான் பைசா போட்டேன். நானும் டாப்ஸ் வரும்னு வெயிட் பண்ணுறேன். ஒரு வாரம் வெயிட் பண்ணுறேங்க. ஒரு 7 நாள் ஆச்சு. என்னடா இன்னும் நமக்கு கொரியர் வரலையே சிஸ்டர், இன்னும் வரல, 7-8 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படியா இந்த செக் பண்ணுறேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். திரும்பவும் 2 நாள் கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. திரும்பவும் நான் கேட்குறேன், திரும்பவும் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் பைசா எப்போ போட்டீங்க என்ன சொல்லி திரும்பவும் நான் என்ன டேட்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இது பணம் போட்டேன் அது அப்படி நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அப்படியே நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அதை பார்த்துட்டு சரி ஓகே இப்போ எங்களுக்கு அந்த டிசைன் வந்து இல்ல, சைடில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுங்க பாருங்க, இந்த கலர்ஸ் தான் இருக்கு, இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க நமக்கு பிடிச்சதை தாங்க நம்ம வாங்க முடியும். அதெல்லாம் இல்லாம அது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கிறது தான் இருக்கு, இதுல இருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கிங்க, இதுல இருந்து ஒன்று வாங்கிக்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அது எப்படி அவங்க சொல்லலாம்? நமக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு, நமக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னா அதுதான் வேணும்னு நம்ம வாங்குறோம். அப்ப சரி ஒரு 15 நாள் ஆகும் வரதுக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி சொன்னேன். 15 நாள் கிட்ட ரீஸ்டாக் எடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டேன். 15 நாளைக்கு மேல ஆகும் அப்படின்னு சொன்னா சரி ஓகே நான் வெயிட் பண்றேன். திரும்ப என்ன பண்ணாங்க, இந்த போட்டோவை போட்டுட்டு இதுல 2 கலர் இருக்குங்க, இதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே இதுக்கு மேல நம்ம ஏற்கனவே நம்ம 8 நாள் வெயிட் பண்ணிட்டோம், திரும்ப இவங்க அனுப்புறதுக்கு இன்னொரு 15 நாள் ஆகும் அந்த டிசைன் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா சரி இருக்கிறத இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த கரெக்டா அந்த வந்து அந்த டார்க் ப்ளூ வந்து நான் வந்து இங்க் ப்ளூ வந்து நேவி ப்ளூ அந்த ப்ளூ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேங்க. செலக்ட் பண்ணி அனுப்ப சொல்லிட்டேன். சரி ஓகே சொல்லிட்டு சொல்லி ஒரு 4 நாள் 5 நாள்ல எனக்கு வந்து இந்த டாப்ஸ் வந்துருச்சு. என்னதான் புட்டிக் ஓனர் நல்லா இருந்தாலும் கரெக்டா இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து இருக்கிற அந்த கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு. சில சமயம் அவங்க வந்து ஏன் இப்படி வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு கெட்ட பேர்ல தான் கொண்டு போய் விடுவோம். நான் என்ன சொல்றேன்னா கஸ்டமர் சர்வீஸ் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன் யுவா புட்டிக்ல. அது எப்படி இது வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்கன்னு தெரியல. மற்றபடி ஒரு வழியா டாப்ஸ் எனக்கு வந்துருச்சு. இந்த டாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில கொடுத்துருக்க அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பூனம் கிளாத் தாங்க. அது எவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஆனால் உள்ள லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தை விட கட்டியா இருக்குது, திக்கா இருக்கு. நான் போட்டு இப்போ காட்டுவேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். இந்த டாப்ஸ் வந்து இதுக்கு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்லேயும் கையிலையும் கொடுத்துருக்க அந்த எம்ப்ராய்டிங் தான் வந்து உங்களுக்கு அழகு வந்து டக்குன்னு தூக்கி கொடுக்குது. ஆனால் அவங்களோட ரீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. குவாலிட்டி சூப்பராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கைக்கு வந்துட்டு நம்ம செக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து தெரியும். இப்போ பாருங்க இது எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கு பாருங்க. உள்ள கொடுத்துருக்க லைனிங்கை தூக்கி வெளியில் கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு வந்து டாப்ஸ் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் வெளியில் ஒரு சாதாரண ஒரு பூனம் கிளாத்து தான். இதை வந்து ஒரு சாதாரண ஒரு பூனம் சாரியை வந்து பிளைன் சாரி ஒரு 200 இருக்கு, வாங்கி ஸ்டிச் பண்ணி இதுக்காக வேலைப்பாடுகள் இருக்கு. ஆனாலும் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் திக்கா கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். டாப்ஸ் பொறுத்த அளவுக்கு ஸ்டிச்சிங்குமே வந்து இந்த சைடில் காட்டுற பார்த்தீங்களா அதில் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து எனக்கு அந்த ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் நேராக வரல, கொஞ்சம் சுருக்கமாக அந்த மாதிரிலாம் தையல் மிஸ்டேக் மாதிரி அப்படி இருந்துச்சு. மற்றபடி நான் வந்து எக்ஸல் வந்து ஆர்டர் பண்ணேன். ஆனால் வந்து எக்ஸல் அப்படிங்கும்போது 42 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ 40க்கு என்ன சைஸ் அப்படி எல் சைஸாக இருக்குமோ என்னமோ தெரியல. நான் வந்து எக்ஸல் அப்படிங்கும் போது கரெக்டாக 40 சைஸ் அப்படி தான் நான் வெளியில் இவ்வளோ நாளாக எடுத்துகிட்டு இருக்கேன். அதை வச்சு தான் நான் எக்ஸல் சொல்லி சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து எக்ஸல் வந்து நல்லா பெருசாகவே இருந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து மிஷினில் பிடிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து அதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. குவாலிட்டியை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க புட்டிக்கில் டாப்ஸை பொறுத்த அளவுக்கு சாரீஸ் பத்தி எனக்கு தெரியாது. இந்த டாப்ஸ் 650 ரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் எனக்கு தோணுது. குவாலிட்டியுமே கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான், ரொம்ப நல்லா இருக்கு நான் சொல்ல மாட்டேன். இதுல வந்து அந்த எம்ப்ராய்டிங் மட்டும் தான் நல்லா, கையில வந்து லைனிங் கொடுக்கல, டிரான்ஸ்பரண்டா தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சா வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.